பிரைஸ் த லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம் மற்றும் 8ஆம் அதிகாரம். இந்த நாள் தியானத்திற்கான தலைப்பு, ஏன் அநேகர் ஞானத்தை பெற்றுக்கொள்ளுவதில்லை. நாம் அநேக காரியங்கள் சொல்லலாம், ஏன் அநேகர் மெய் ஞானத்தை பெற்றுக்கொள்வதில்லை என்று. அநேகர் இந்த பூமியில் ஆண்டவருடைய உண்மையான ஞானம் இல்லாதபடிக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அநேக காரணங்களை நாம் சொல்லலாம். இன்னைக்குள்ள தியான பகுதியிலிருந்து ஒரு 3 முக்கியமான காரணங்களை நாம் பார்க்கலாம். முதலாவதாக, அநேகர் நினைக்கிறார்கள் எல்லாராலும் ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியாது என்று. ஞானம் என்பது ஒரு சில மக்களால் மட்டும்தான் பெற்றுக்கொள்ள முடியும் என்று நினைப்பதனால அநேகர் ஞானத்தை தேடுவதில்லை. 8ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை நாம் வாசிக்கும்போது, ஞானம் கூப்பிடுகிறதில்லையோ, புத்தி சத்தமிடுகிறதில்லையோ, அது வழி அருகே உள்ள மேடைகளிலும் நாற்சந்துகளிலும் நிற்கிறது. அது ஊர் வாசல்களின் ஓரத்திலும் பட்டணங்களின் முகப்பிலும் நடை கூடங்களிலும் நின்று சத்தமிட்டு, மனுஷரே, உங்களை நோக்கி கூப்பிடுகிறேன், என் சத்தம் மனுபுத்திரருக்கு தொனிக்கும். அப்போ ஞானம் யாரை பார்த்து சத்தமிடுகிறது, அல்லது ஞானம் யாரை கூப்பிடுகிறது, அழைக்கிறது? ஒரு சிலரை மாத்திரமா, அல்லது ஒரு சில குறிப்பிட்ட பிரிவினர்களை மாத்திரமா? இந்த 4ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், மனுஷரே மனுஷரே என்று சொல்லும்போது எல்லாரையும் ஞானம் அழைக்கிறது. என் சத்தம் மனுபுத்திரருக்கு தொனிக்கும். இப்போ ஞானம் கூப்பிடக்கூடிய சத்தம் மனுபுத்திரருக்கு ஒலிக்கிறது. ஸோ அப்போ இன்னைக்கு அநேகர் எல்லா மனுஷனாலையும் ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று அறியாமல் இருக்கிறதுனால அவர்கள் ஞானத்தை தேடுகிறதில்லை. ஆனால் இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கற்றுத்தருகிறது என்னவென்றால், நாம் எல்லாரும் ஞானத்தை தேடும்போது கண்டிப்பாக அதை பெற்றுக்கொள்ளுவோம். அந்த ஒரு வாக்குத்தத்தத்தை, அந்த ஒரு உறுதியை ஆண்டவர் நமக்கு அவருடைய வார்த்தையில் கொடுத்திருக்கிறார். இரண்டாவதாக, ஏன் அநேகர் ஞானத்தை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால், அவர்கள் பாவத்தை வெறுப்பதில்லை. 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். ஏற்கனவே முதல் அதிகாரத்தில் நாம் பார்த்துருக்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறதில்லைன்னா, தீமையை வெறுப்பதில்லை. ஒருவேளை அநேகர் தீமை செய்யாமல் இருப்பார்கள், ஆனால் அவர்களுடைய உள்ளத்தில் தீமையை விரும்புவார்கள். ஆனால் ஏன் செய்யாமல் இருக்கிறார்கள்? இதை செய்தால் எனக்கு தண்டனை கிடைக்கும், இதை செய்தால் என்னுடைய வாழ்க்கை நன்றாக இருக்காது, அந்த காரணத்தினால் ஒருவேளை தீமையை செய்யாமல் இருப்பார்கள், ஆனால் உள்ளத்தில் அந்த தீமையை விரும்புவார்கள். ஒரு சில நேரத்தில், ஐயோ இந்த காரியத்தை எல்லாரும் செய்கிறாங்க, ஆனால் என்னால் மட்டும் செய்ய முடியல, அப்படி கூட வருத்தப்படுவார்கள் உள்ளத்தில். ஆனால் வெளியில் என்ன பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. ஆனால் வேதம் அப்படி நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. தீமையை உள்ளத்திலிருந்து நாம் என்ன செய்ய வேண்டும், வெறுக்க வேண்டும். ஆண்டவர் உள்ளத்தை தான் பார்க்கிறார். வெளியில் ஒரு சில காரியத்தை நம்ம செய்கிறோமா செய்யவில்லையா, அந்த காரியங்களை பார்ப்பதை காட்டிலும் ஆண்டவர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் தீமையை வெறுக்கிறோமா என்பதைத்தான் அவர் பார்க்கிறார். அப்போ இன்னைக்கு அநேகரால் ஏன் ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை? ஒருவேளை வெளியில் அவங்க நல்ல காரியங்களை செய்து வந்தாலும் ஏன் பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால், உள்ளத்திலிருந்து உண்மையாக தீமையை வெறுக்காமல் இருப்பது தான். நீங்களும் கூட ஞானத்தை தேடி தேடி சோர்ந்து போய் எனக்கு இனி ஞானம் கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், உண்மையாகவே தீமையை வெறுக்கிறீர்களா என்று. அப்படி இல்லை என்றால் இந்த வசனம் நமக்கு சொல்லக்கூடிய காரியம், தீமையை உள்ளத்திலிருந்து வெறுக்க வேண்டும். அப்படி செய்யும்போது ஆண்டவருடைய ஞானத்தினால் நாம் நிரப்பப்படுவோம். மூன்றாவதாக, ஏன் அநேகர் ஆண்டவருடைய ஞானத்தை பெற்றுக்கொள்ளவில்லை என்று நாம் பார்க்கும்போது, அவர்களுக்கு ஞானத்தினுடைய மதிப்பு தெரிவதில்லை. ஒரு பொருளினுடைய மதிப்பு நமக்கு தெரியும் போது தான் உண்மையாக நம்ம என்ன பண்ணுவோம், அதை தேடுவோம், நாடுவோம், அதை அடைய வேண்டும் என்று நாம் முயற்சி செய்வோம். இப்போ ஒரு பொருளினுடைய அந்த மதிப்பு நமக்கு தெரியாமல் இருக்கும்போது அதை நாம் தேடவே மாட்டோம். 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கிலும் என் பலன் நல்லது,
சுத்த வெள்ளியை பார்க்கிலும் என் வருமானம் நல்லது. இப்போ ஞானம் சொல்லுகிறது, இவைகள் எல்லாவற்றை காட்டிலும் நான் தரக்கூடிய பலன் மிகுதியாக இருக்கும். பொன்னை காட்டிலும் பொருளை காட்டிலும் நீங்கள் என்னை தேடும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் அதிகமாக இருக்கும். அப்போ ஏன் அநேகர் ஞானத்தை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால், இந்த 19ஆம் வசனத்தில் நம்ம வாசித்தது மாதிரி ஞானத்தினுடைய விலை என்ன, ஞானத்தினுடைய மதிப்பு என்ன என்பதை அறியாமல் இருப்பதனால். இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு போதிக்கிறது, ஞானம் விலையேறப்பெற்றது. இந்த பூமியில் நம்ம பார்க்கிற எல்லா காரியத்தை காட்டிலும் ஞானம் விலையேற பெற்றது. இந்த அறிவு நமக்கு இருக்கும்போது நாம் மற்ற காரியங்களை தேடுவதற்கு நம்முடைய நேரத்தையும் நம்முடைய உழைப்பையும் கொடுப்பதை காட்டிலும் ஞானத்தை கண்டடைவதற்கு அதிகமான முயற்சிகளை நாம் எடுப்போம். அப்படி எடுக்கும்போது ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், நாம் ஞானத்தினால் நிரப்பப்படுவோம். நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் ஞானத்தினால் நடத்தப்படும். இந்த பூமியில் ஞானத்தை பெற்றுக்கொண்டு வாழக்கூடியவர்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் காணப்படும். முதலாவதாக, அவர்கள் தங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான வழி நடத்துதலை பெற்றுக்கொள்வார்கள். 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். என்னாலே ராஜாக்கள் அரசாளுகிறார்கள், பிரபுக்கள் நீதி செலுத்துகிறார்கள். என்னாலே அதிகாரிகளும் பிரபுக்களும் பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளும் ஆளுகை செய்து வருகிறார்கள். அப்போ பூமியில் இருக்கக்கூடிய தலைவர்கள், ராஜாக்கள், இவர்கள் எல்லாம் எப்படி சிறப்பாக ஒரு ஆட்சியை செய்கிறார்கள் என்றால் ஞானத்தினால் மாத்திரம்தான். ஒரு சிறப்பாக ஆண்டவர் விரும்பக்கூடிய விதத்தில் ஒரு ஆட்சியை கொடுக்க வேண்டும் என்றால், ஒரு தலைமைத்துவத்தை கொடுக்க வேண்டும் என்றால், அது ஞானத்தினால் நிரப்பப்பட்டு நாம் செயல்படும் போது மாத்திரமே அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்க முடியும். அல்லது மக்கள் சொல்லுவார்கள் இது நல்ல ஆட்சி என்று சொல்லி, ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் அது சரியாக இருக்காது. அப்போ ஆண்டவருடைய ஞானத்தை பெற்றுக்கொண்டவர்களுக்கு அவர்கள் எப்படி தலைமைத்துவம் கொடுக்க வேண்டும், எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய வழி நடத்துதல் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். இரண்டாவதாக, ஞானத்தை பெற்றுக்கொண்டவர்கள் அவர்கள் தேவனுடைய சந்தோஷத்தை அனுபவித்து கொண்டே இருப்பார்கள். அப்படியே நம்ம 30ஆம் வசனம் 31ஆம் வசனம் 8ஆம் அதிகாரத்தில் இருந்து வாசிக்கும் போது அதில் எப்படி ஞானத்தோடு பங்கு பெறுகிறவர்கள் ஆண்டவருடைய அந்த சந்தோஷத்தில் பங்கு பெறுகிறார்கள் என்பதை நாம் வாசிக்க முடியும். அப்போ இன்றைக்கி நிறைய நேரத்தில் நம்ம சந்தோஷம் இல்லாமல் காணப்படுவதற்கும் கூட ஒரு காரணம் என்னவென்றால் ஆண்டவருடைய ஞானத்தை நாம் அனுபவிக்காமல் இருப்பது. அப்போ ஆண்டவருடைய ஞானம் எவ்வளவு முக்கியம். ஆண்டவருடைய ஞானத்தை பெற்றுக்கொண்டவருடைய வாழ்க்கை சிறப்பானதாக காணப்படும். அதே நேரத்தில் ஆண்டவருடைய ஞானம் இல்லாமல் இந்த பூமியில் நாம் வாழ்க்கையை நடத்தும் போது அது எப்படி இருக்கும் என்று 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். எனக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனோ தன் ஆத்துமாவை சேதப்படுத்துகிறான். என்னை வெறுக்கிறவர்கள் யாவரும் மரணத்தை விரும்புகிறவர்கள் என்று சொல்லுகிறது. இப்போ இந்த வார்த்தை நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால், நாம் ஆண்டவருடைய ஞானத்தினால் நாம் நிரப்பப்படாமல் நடத்தப்படாமல் இருக்கும்போது அது நம்முடைய ஆத்துமாவை பாதிக்கிறது. ஆத்துமாவில் ஒரு செழிப்பில்லை. ஆத்துமாவில் ஆண்டவர் வைத்திருக்கக்கூடிய நன்மைகளை நம்மால் பெற்றுக்கொள்ள முடிவதில்லை. அதனால் இந்த பூமியில் ஆண்டவருடைய ஞானத்தை பெற்றுக்கொண்டு அவருடைய ஞானத்தினால வாழுவது மிக மிக முக்கியம். அதனால் நாமும் கூட ஆண்டவரிடம் கேட்கலாம், ஆண்டவரே எனக்கும் ஞானம் வேண்டும், நானும் ஆண்டவர் ஞானத்தினால என்ன ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை வைத்திருக்கிறீரோ அதை நானும் கூட அனுபவிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை உள்ளவர்களாக ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இந்த நேரத்திலும் கூட நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்கிறோம். உண்மையாக ஆண்டவருடைய ஞானத்தினால் நடத்தப்படுகிறோமா என்று நாங்கள் யோசித்து பார்க்கிறோம் தகப்பனே. ஒருவேளை இதை பார்க்கிற யாராவது என்னுடைய வாழ்க்கையில் ஞானமே இல்லையே, எதை செய்தாலும் தவறுகள் அதிகமாக வருகிறதே, நான் என்ன செய்வேன் என்று கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றால் உம்முடைய ஞானத்தினால் அவர்களை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஞானத்தை தேடக்கூடிய கிருபையை ஆண்டவர் கொடுங்க. ஞானத்தினுடைய மதிப்பை புரிந்து கொள்ள ஆண்டவர் கிருபை கொடுங்க. பாவத்தை உள்ளத்திலிருந்து வெறுக்க
ஆண்டவர் கிருபை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஞானத்தினால் வரக்கூடிய ஆசீர்வாதத்தினால ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையை வாழ ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.